ஊழக இந்த நாட்டிலே காஸ்ட்லி ஓட்ஸ், விலை உயர்ந்த வாக்கு வைத்திருக்கிற மகன் இந்த ஏழை மகன் தான். 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பயணச்சீட்டை போட்டு என் பிள்ளைகள் வந்து வாக்கு செலுத்த நிற்கிறான் என்றால் இந்த நாட்டிலே மதிப்புமிக்க வாக்கை பெற்றிருப்பவன் எளிய மகன் நான் தான். ஏன் இந்த நிலைமைக்கு அடைகிறோம்? எங்கள் தாய் தொலைத்து விட்டோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம்னா என்பாட்டன் பாரதி. வானம் அளந்த அனைத்து மலர்ந்த வன்மொழி வாடியவே, வானம் அறிந்து அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாடியவன வானத்தை விட பெரிது என் மொழி என்றான். அந்த மொழி இல்லை, அந்த மொழி இல்லை. தமிழுக்கு அமுதென்று வேறு, அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார். ஏன் அமுதென்று வேறு? அமுதுக்கும் அமுதென்று வேறு, தமிழுக்கும் அமுதென்று வேறு. ஏன் தமிழ் 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 என்று தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டு போனால் அமிழ்து 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 என்று ஒலிக்கும். அமிழ்து 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 அமிழ் என்று உச்சரித்துக் கொண்டு போனால் தமிழ் தமிழ் என்று ஒலிக்கும். அதனால் தமிழுக்கும் அமுதென்று வேறு. மற்றவனுக்கு எல்லா மொழிகளும் பேச்சு மொழி, எனக்கு மூச்சு மொழி. மூச்சு மொழி. வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோல் எங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெண்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்றான் எங்கள் புரட்சி பவளன். மூச்சு மூச்சு. பேச்சு மொழி அல்ல என் மொழி, மூச்சு மொழி, வீச்சு மொழி. சத்தமாக ஏன் பேசுகிறீர்கள்? பேசணும். என் மொழியை முழங்க முடியாது, முழங்கணும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகிறான். வீரியம் பெருக்கு, வெடிப்புற பேசுகிறான் பாட்டன் பாரதி. அதான் என் பிள்ளை வெடிப்புற பேசும். அந்த மொழியை தொலைத்து விட்டோம். என் தாயை சிதைத்து அழித்து விட்டோம். அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் என்ற என் இறை திருமுருகப் பெருமான் அவ்வையின் தமிழள்ளி பருகிய தமிழ் இல்லை. நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன். நக்கீரனின் தமிழோடு விளையாட வந்த என் சிவனின் தமிழ் இல்லை, செத்து போனது. இந்த நாட்டில் எத்தனை அரசியல் கட்சிகள், எவ்வளவு தலைமைகள், ஒருவன் வாயிலிருந்து என் தாய்மொழி இறந்து போனது. மீட்டூராக்கம் செய்ய வேண்டும். தமிழ் மீட்சி எவனா சொல்ல மாட்டான். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவேனையப்பாவானார். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற ஒரே வழிதான் தமிழர் ஆட்சி வர வேண்டும். அது வர வழி கிடையாது. அததான் மரண படுக்கையில் இருக்கிற என் தாய், 90 விழுக்காடு இறந்து போன என் தாயை உயிர்ப்பிக்க உங்கள் பிள்ளைகள் ஓடி வந்தோம். உயிர்ப்பிக்க வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசின். வரலாற்றை படிக்காதவன் வரலாறையை படைக்க முடியாது என்கிறார் அறிவாசான். அது அம்பேத்கர். வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்கிறான் லெனின். வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ். வரலாறு தான் ஒவ்வொரு தேசியத்திற்கும் வழிகாட்டி. ஹிட்லர் சொல்கிறான், வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல.